கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அண்ணாமலை மௌனம் காப்பது பயத்தினால் அல்ல, நம்ம கட்சி நம்மளே வளர்த்த கட்சியை உடைக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில். கமலால அடிக்குது, காலியாக கிடக்குது. அண்ணாமலை இருக்கும்போது இந்த ரோட்ல வண்டியே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டேன்றாங்க. உண்மை ரொம்ப கேவலமாக இருக்குங்க. காங்கிரஸில் கூட இது மாதிரி நடக்காது. அண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ஷன் 1 வருஷம் கொடுக்கறதா தான் பிளான். முதல்லேருந்தே பிளான். அசம்பிளி தேர்தல் வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணுறதா இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தோட முடிவு. அண்ணாமலை போய் சொன்னாராம். அண்ணாமலை ஆட்கள் என்ன சொல்றாங்க? அப்பவும் பவர் இல்லை, இப்பவும் பவர் இல்லை. அதான் அவங்களுக்கு வேணும். டெல்லிக்கு வந்த தகவல் அண்ணாமலை இல்லைன்னா கும்பல் கூடாது. அதான் என்ன சொன்னாங்களாம், பாஜகவினர் அனைவரும் அண்ணாமலையின் ரசிகர்கள் இல்லை, ஆனால் அண்ணாமலையின் ரசிகர்கள் அனைவருமே பாஜக உறுப்பினர்கள். அண்ணாமலை போகாதனால அண்ணாமலைக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. 18% கொண்டு வந்தார். அது அவர் பண்ண சாதனை. இதுக்கு முன்பு எந்த தலைவரும் பண்ணாத சாதனை. தமிழ்நாட்டு மக்கள் மோடி மீது வெறுப்பு உமிழ்ந்தாங்க. அண்ணாமலை களத்தில் இறங்கினார், தண்ணி காமிச்சார், சிம்ம சொப்பனம். அண்ணாமலை என்று தனி மனிதர் லைம்லைட்டில் போனாலும் நீங்கள் சொல்லல கரெக்ட். ஸோ அந்த 3 வருட ஆண்டுகள் பாஜக லைம்லைட்லேயே இருந்தது. சில விஷயங்கள் அண்ணாமலை தெரிஞ்சே விட்டுறதுக்கு காரணமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைரெக்டாக டெல்லிக்கு போகிறீங்க, நட்டாவை பார்க்குறீங்க, நட்டா ஒய்ஃபை பார்க்குறீங்க, பண்ண வேண்டியதை பண்ணுறீங்க, போஸ்ட்டை வாங்கிட்டு வந்துடுறீங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? எவ்வளோ பேர் நட்டா ஒய்ஃபை பிடிச்சி போஸ்ட் வாங்கினாங்க நான் சொல்லட்டுமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அது என்ன நடக்குது சார் பாஜகக்குள்ள? அண்ணாமலை மனசு வருத்தத்தில் இருக்கானா கேட்டிங்கன்னா வருத்தத்தில் இருக்கார். உண்மையாக அண்ணாமலை தமிழக பாஜக மீது மன வருத்தத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறார். அவருக்கு இந்த நிர்மலா சீதாராமன் பேசுனது, கேபி ராமலிங்கம் பேசுனது, அப்புறம் ஜூனியர் கட்சிக்காரெல்லாம் அவர் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணி போடுறது, அவரை பற்றி தாறுமாறாக திமுக அதிமுகவை விட தாக்கிறது பாஜகக்காரங்க. இதுக்கு வந்து அண்ணாமலை ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அண்ணாமலை சொன்னாதான் ஒரு முக்கியமான கட்சிக்கார்ட்ட, என் கட்சியை நானே கெடுக்க விட மாட்டேன், நான் பதில் கொடுத்தேன்னா அது கட்சியை வந்து துண்டு போடுற மாதிரி ஆகிடும். நான் வளர்த்த கட்சி, அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்று தெரியுது, அவங்கள யாருமே பேசாமல் வைக்கிறதுக்கு முடியல. ஸோ இவங்க பேசுகிறவங்கெல்லாம் கட்சியோட பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் பேசுகிறாங்கன்னு தெரியுது. அந்த பெரியவங்க பாஜகவில் இருக்க மூத்த தலைவர்களோட உத்தரவு இல்லாமல் கேபி ராமலிங்கமோ இவங்கெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசியிருந்தாலும் இதே எல்முருகனையோ தமிழிசையோ விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ நேரம் என்ன ஆயிருக்கும்? கட்சி விட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார். ஏதாவது குறைஞ்சபட்சம் கண்டன அறிக்கையாவது வெளியிட்டிருக்கும். கேசவீநாயகம்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் வேலை. யார் யார் கட்சியில் தப்பு பண்ணாலும் குட்டு வைக்கிற ஹெட் மாஸ்டர்னு பேர். அவர் தலைவர் கூட பவர் கிடையாது பிஜேபியில், அமைப்பு செயலாளருக்கு தான் பவர். அந்த அமைப்பு செயலாளர் என்ன பண்ணுவார்? கட்சி யாரும் தப்பாக போனாங்கன்னா கொட்டு வைப்பாங்க. கொட்டு வச்சு ஒழுங்காக நடந்துக்கோ, சண்டை போடாத, பேசாத, அறிக்கை விடாத. இப்போ அந்த டிபேட்டில் போகிறவங்களாம் தப்பாக பேசினாங்கன்னா முதல்ல திட்டுறது கேசவீநாயகம் தான். அந்த கேசவீநாயகமே மௌனம் ஆகிட்டாரு கேபி ராமலிங்கம் மேட்டர்லையும் மற்ற மேட்டர்லையும். ஸோ அண்ணாமலை பார்த்தானா நம்மளை வந்து இந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் அவர் கட்சி பதவியிலேருந்து வந்த பிறகு ஓரளவுக்கு நல்லா போச்சு, ஸ்மூத்தாக. அவரோட முக்கியத்துவம் தெரிஞ்சு மதிப்பு கொடுத்தாங்க. அப்புறம் கட்சிக்குள்ளே பேச சொல்லிட்டாங்களாம். இது என்ன அண்ணாமலை கட்சியா? பாஜக தானே, அண்ணாமலைக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், அவர்கள் முன்னாள் தலைவர் தமிழிசை மாதிரி எல்முருகன் மாதிரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு பேரை துவங்கினாங்க. கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு ஓரளவுக்கு என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்தால் அவர் ஐபிஎஸ் எழுதிருக்க முடியாது. ஒரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சார். சரி, நம்மளால் என்னத்துக்கு பிரச்சனை,
நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு எந்த மீட்டிங்கும் போகல, டெல்லிக்கும் போகல. ஆனால் டெல்லிக்கு வந்த தகவல் அண்ணாமலை இல்லைன்னா கும்பல் கூடாது. அதனாலதான் வாண்டடா போய் வீட்லயே அதான் என்ன சொன்னாங்களாம், பாஜகவினர் அனைவரும் அண்ணாமலையின் ரசிகர்கள் இல்லை, ஆனால் அண்ணாமலையின் ரசிகர்கள் அனைவருமே பாஜக உறுப்பினர்கள். அப்படி ஆகி போச்சு. ஸோ அவர் மீட்டிங்கே போகிறது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நான் டூர் பண்ண வேலையை அவர் எந்த பதிலும் சொல்ல, யாருக்கும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை. அந்த சொத்து விவகாரத்தில் மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டார். அதை பற்றி பேசலை. இதுதான் என்னோடய ஸ்டாண்டு, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கணும், அதனால் தடுக்க முடியாது, என்ன வேணால் பேசிக்கணும். ஆனால் அவர் விமர்சனம் பண்ணுறது எல்லாமே அத்தனையும் பாஜகக்காரங்க தான். இது தமிழ்நாடு பாஜக எந்த அளவுக்கு ஒரு க்ஷீணமாக, எந்த அளவுக்கு எந்த திக்கு நோக்கி போகிறது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் தனத்தை நீ உள்ளுக்குள்ளே ஆள் உள்ளே என்ன வேணால் பேசிக்கலாம், எதை பற்றியும் கவலை இல்லை. வெளியில் பேசிந்து கட்சிக்கு அழகில்லை அப்படின்னு டெல்லியே சொல்லுது. ஆனால் டெல்லி ஏன் தமிழக பாஜக தலைமையை இந்த மாதிரி அண்ணாமலையை தாக்குற அளவுக்கு விட்டு வச்சிருக்குங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அடுத்தது அண்ணாமலை போகாததுனால அண்ணாமலைக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவரை கட்சிக்கு அவர் பண்ண வரைக்கும் பண்ணிட்டார். நோட்டா கட்சியிலேருந்து 18% கொண்டு வந்தார். அது அவர் பண்ண சாதனை. இதுக்கு முன்பு எந்த தலைவரும் பண்ணாத சாதனை, எந்த பாஜக தலைவரும் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு உழைப்பு கொடுத்துருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த உழைப்பே அவருக்கு எதிராகிட்டு வருது. இப்போ எது அவருக்கு எதிரின்னா, அவர் போட்ட உழைப்பு, செல்வாக்கு, அவருக்கு கிடைச்ச மரியாதை, அதை பாஜகவை ஒரு வட இந்திய கட்சியாக, எனக்கு தெரிஞ்சு 1995 லெட்டர் பேட் கட்சியுமாகுது. இப்போ இருக்கிற லெட்டர் பேட் கட்சிலாம் இருக்குது. அந்த லெவலில் தான் பாஜக இருந்தது 2010 வரைக்கும். அப்போ நல்ல சில தலைவர்களாக இருந்து, எல் கணேசன் இருந்தார், எச் ராஜா இருந்தார், அவங்களாம் இருந்தாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் கட்சியை வளர்த்தாங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப திறமையானவர். அவர் டெல்லியில் மந்திரியாக்கினாங்க. அவர் எம்பியா தமிழ்நாட்டிலேருந்து அவர் தேர்ந்தெடுக்காட்டி கூட. அந்த மாதிரி ஒரு அமைச்சரவை கொடுத்து எம்பியே இல்லாத இடத்துலேருந்து அமைச்சரவை, திருநாவுக்கரசர் மந்திரியானார். அந்த மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட தமிழ்நாட்டில் பாஜக வளரல. அது ஒரு இந்திக்கார கட்சின்ற லெவல்லே இருந்தது, இல்லைன்னா பிராமணர்கள் கட்சி அப்படின்ற லெவலில் இருந்தது. அதுக்கு மேலே ஒரு அடி கூட முன்னேற முடியல. மோடி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அகில இந்தியாவில் பாஜக அப்படி ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது, தமிழ்நாடை தவிர. தமிழ்நாட்டில் மோடிக்கு பிளாக் ஃபிளாக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மோடி மீது வெறுப்பை உமிழ்ந்தாங்க 2014-15. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க டிஎம்கே. அப்புறம் 21 டிஎம்கே வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான முறையில் பாஜகவை எதிர்க்க தொடங்கினாங்க. எதிர்க்க தொடங்கினது இல்லாமல் தமிழகத்தின் பாதுகாவலன் திமுக தான், நம்மளோட காமன் எதிரி பாஜக அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. நீட்டு, அது இது, எய்ம்ஸு எல்லாம் என்னென்ன உண்டோ, பணம் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு. ஸோ இதை உடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களுக்கு யாருக்குமே துணிவு இல்லை. இந்த டிஎம்கேவோட நெரேட்டிவை உடைச்சி பதில் சொல்கிற அளவுக்கு திறமை மிக்கவர் ரங்கராஜன் குமாரமங்கலம் மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டாங்க. யாருமே இல்லை. எச் ராஜா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்தார். பட் அவர் குரல் மட்டும் போதுமா? போராது. அண்ணாமலை களத்தில் இறங்கினார், தண்ணி காமிச்சார், சிம்ம சொப்பனம், 2 கட்சியும் எழுத்தார். அவர் காமராஜர் பாணியில் போனார், ஒரே குட்டியில் ஊறிய மட்டைகள்னார், 2 எழுத்தார். திமுக ரொம்ப எதிர்த்தார், அதிமுக ஓரளவுக்கு கண்டனம் பண்ணார். அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, தமிழகத்து இனிமேல் திராவிட கட்சிகள் இடமே இல்லைப்பா, பாஜக தான் ஆல் இண்டியா லெவல் மாதிரி, அதுக்கு உண்டான களத்தில் அமைச்சு கொடுக்குறேன். அந்த களம் போட்டது, அந்த பிச்சு, அந்த கிரவுண்டு, அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அந்த பிச்சை சரி பண்ணி நல்ல பவுன்ஸ் ஆகாமல் தடுத்து பண்ணதில் அண்ணாமலையோட புகழ் பேர் பரவிது. இன்ஃபேக்ட் அண்ணாமலையோட மாடலை மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற பாஜக தலைவர்களாம் காப்பி அடிக்கிற அளவுக்கு போச்சு. ஏன்னா இவர் டெய்லி மார்னிங்
அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோன்னா அவர் பேர் டெய்லி பேப்பரில் வரணும், அவரோட ஸ்டேட்மெண்ட் பேப்பர் வரணும். இன்ஃபேக்ட் வேடிக்கை சொல்கிறார், சீபா ஆதித்யநாத் தினத்தந்தி ஆசிரியர் அரசியல்வாதிகள் அவர்கிட்ட போய் கெஞ்சி வாங்கலாம், அண்ணே எனக்கு திட்டவா திட்டுங்க அண்ணன், ஏன்னு என் பேர் தினத்தந்தியில் வரணும், எப்படியாவது திட்ட கூட திட்டுங்க பரவாயில்ல, என் பேரை மட்டும் போடாதே விட்டுருங்க. பேருக்கு அவ்வளோ முக்கியம் பத்திரிகையில் செய்தி. ஸோ நியூஸில் லைம் லைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டார். அவருக்கு லாபம் இல்லை, அவரால் பாஜக லாபம். அண்ணாமலைன்ற தனி மனிதர் லைம் லைட்டில் போனாலும் நீங்கள் சொல்லல கரெக்ட். ஸோ அந்த 3 வருட ஆண்டுகள் பாஜக லைம் லைட்லேயே இருந்தது. பாஜகவை சுற்றி தான் தமிழக அரசியலே இருந்தது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 3 ஆண்டு காலம் தமிழக அரசியல் பாஜக சுற்றி இருந்தது. டிஎம்கேக்கும் வயிற்றில் புளிய கிடச்சிது. என்னடா இது ரொம்ப போச்சு, நம்ம இடத்த இவன் பிடிக்கிட்டு போட்டான், இவன் சாக்டிவாக பண்ணிட்டான். அப்படின்ற நேரத்தில் தான் அவர் பதவி பறிக்கப்பட்டு அவரை டம்மி ஆக்கணும்னு பிளான் பண்ணாங்க. பண்ணிட்டு போட்டோம். கும்பல் நின்று போச்சு. திருநெல்வேலி மாநாட்டில் அமித்ஷா கேட்டாராம், இவ்வளோதான் நம்ம கட்சிக்கு ஸ்ட்ரென்த்தான்னு கேட்டாராம். இவ்வளோ வருஷமாக பேசுகிறீங்க, இவ்வளோ தேர்தலில் போட்டி போடுறீங்க, பூத் கமிட்டி மாநாட்டில் பூத் கமிட்டியில் நம்ம 11 வருஷம் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கோம், என்ன பண்ணீங்க? நம்மளோட திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களா? ஒரு 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 விங்கு வச்சுருக்கீங்க மத்திய அரசாங்கத்தின் நல திட்டம்னு. அந்த விங் என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு லோன் வாங்கி கொடுத்தது? எத்தனை பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு வாங்கி கொடுத்தது? மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணீங்க? வாங்கினாங்க. விட்டு சும்மா காரில் கொடி போட்ட காரில் போக வேண்டியது, கலெக்ஷன் பண்ண வேண்டியது, மிரட்ட வேண்டியது, துட்டு வாங்க வேண்டியது, இதான் வேலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியும். சில விஷயங்கள் அண்ணாமலை தெரிஞ்சே விட்டுறதுக்கு காரணமே, அண்ணாமலை இருக்கும்போது இதெல்லாம் நடக்கலையான்னு நீங்கள் கேட்கலாம். அண்ணாமலை கீழே இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணலையா, பணம் வாங்கலையா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அண்ணாமலைக்கு கட்சி தான் முக்கியம். அவர் அந்த ரிப்போர்ட்டை டெல்லி கொடுத்துருக்கலாம், இவங்கெல்லாம் இந்த தப்பு பண்ணுறாங்க, இந்த பருப்பு பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, சொத்து சேர்க்குறாங்க, வீடு வாங்குறாங்கன்னு டெல்லி நடவடிக்கை எடுக்கலைன்னா அண்ணாமலை என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு மாநில நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாநில தலைவருக்கு உத்தரவு கிடையாது, இப்போ பர்மிஷன் கிடையாது, அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. டெல்லி எடுக்கணும். ஸோ அண்ணாமலை 90% நல்லது பண்ணி ஒரு 10% மௌனமாக இருந்ததுக்கு காரணமே டெல்லி எந்த ரூட்டில் போகிறதுன்னு தெரியாதனால தான். ஒரு வழிகாட்டுதல் இல்லை. இப்போ கூட சொல்கிறாங்க கூட்டணிக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் அண்ணாமலைன்னு. சரி, கூட்டணி அண்ணாமலை இல்லாமல் போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான். கூட்டணி இல்லாமல் போனதுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? உங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிச்சு? டெல்லிக்கு சொல்லிருக்கலாம்ல. இப்போ வற்புறுத்தி கூட்டணி வச்சுக்கிட்டு, இப்போ வற்புறுத்தி கூட்டுறா வைக்கிற மாதிரி. அப்போ அண்ணாமலை எடப்பாடி கூட்டுவாங்க, பேசி கூட்டுவாங்க, கூட்டணியில் சேருங்க. அவர் தனியாக தானே போனங்கிறார், நீங்கள் பேசுங்க. அமித்ஷா சொன்னால் எடப்பாடி வேணான்னு கேட்பாரா? இப்போ போடுற முயற்சியில் ஒரு 10% அப்போ போட்டுருந்தீங்கன்னா எடப்பாடி கூட இருப்பா 20 சீட் ஜெயிச்சிருக்கலாம்ல. அதுக்கும் அண்ணாமலை மேலே பழி. அண்ணாமலை தான் கூட்டணியை உடைச்சார். அண்ணாமலை என்ன தேசிய தலைவரா, இல்லை ஆல் பவர்ஃபுல் மேன் இந்த பார்ட்டியா? ஒரு மாநில தலைவர், மத்திய பாஜகவுக்கு கட்டுப்பட்டவர். அண்ணாமலையால் எந்த முடிவும் தனியாக எடுக்க முடியாது. பிஎல் சந்தோஷ் சொல்கிறது, அமித்ஷா சொல்கிறது, மோடி சொல்கிறது கேட்டு தான், நட்டா கேட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைரெக்டாக டெல்லிக்கு போகிறீங்க, நட்டாவை பார்க்குறீங்க, நட்டா ஒய்ஃபை பார்க்குறீங்க, பண்ண வேண்டியதை பண்ணுறீங்க, போஸ்ட்டை வாங்கிட்டு வந்துடுறீங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குமா? எவ்வளோ பேர் நட்டா ஒய்ஃபை பிடிச்சி போஸ்ட் வாங்கினாங்க நான் சொல்லட்டுமா? லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி அனுபவிச்சிங்க? அண்ணாமலைன்ற ஒரு தலைவருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கோயம்புத்தூர்லேருந்தோ பெங்களூர்லேருந்தோ டெல்லிக்கு போய் அது யார் பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா அடுத்து எம்எல்ஏவா இருக்கிறவங்க யாரும் தான் பண்ணியிருக்க முடியும். அப்படி இல்லைன்னா எம்பி நான் சொல்லலை. 2ஆம் கட்ட தலைவர்கள் சாதகமாக நடந்துக்கணும். அவங்களுக்கு வேணுங்க பொறுப்போ பதவியோ பணமோ வியாபாரமோ என்னவோ என்னன்னு தெரியல. அதற்கு டெல்லியை துணை சேர்க்கறதுக்கு தான் நீங்கள் போனீங்க டெல்லிக்கு. நட்டா மனைவியின் மூலமாக காரியங்களை போஸ்டிங்கெல்லாம் அவர் டக்குன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் அண்ணாமலை கேட்டிருந்தீங்கன்னா அது சொல்லியிருப்பார், அது வேணாங்க, இந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இல்லை, இந்த கேண்டிடேட் வேணாம், இது தேவையில்லை, அது தேவை. முடிவு நீங்கள் எடுத்தீங்களே, அப்புறம் அண்ணாமலை வேலை படி சொல்ல என்ன பிரயோஜனம்? ஆகவே அண்ணாமலை மௌனம் காப்பது பயத்தினால் அல்ல. நம்ம கட்சியை நம்மளே வளர்த்த கட்சியை உடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில். அடுத்தது இந்த கட்சி தலைமையில் ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின் அவர் கொண்டு வந்தார். அண்ணாமலை இருக்கும் பொழுது
அண்ணாமலை மட்டுமே மீடியாட்ட பேசுவார். வேற யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு குரலாக இருக்கும். தமிழ்நாட்டின் பாஜகவின் குரல் ஒரே ஒரு குரல் அண்ணாமலை. தப்போ ரைட்டோ பேசுவார். வேடிக்கையோ கிம்மிக்கோ திட்டினாரோ சண்டை போட்டாரோ அதெல்லாம் வேற விஷயம். ஒருத்தர் இல்லை இப்பவும் எச் ராஜா கூட பேசுவார் இருந்தார். இப்போ நயினாரை தவிர மீதி அத்தனை பேர் பேசுகிறாங்களே. தமிழகத்தை டெய்லி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்டில் வர போகிற எல்லாமே இத்தனைக்கும் டெய்லி சொல்லிடுச்சு. நயினாரை மட்டும்தான் பேசணும், தலைவர் மட்டும்தான் பேசணும். நீங்கள் ஒன்று நடவடிக்கை எடுக்கணும், இல்லை நீங்கள் மத்திய பாஜக கண்டு பயப்படணும். ரெண்டுமே நடக்கல தமிழ்நாட்டில். உண்மையை சொல்ல போனால் ரொம்ப ஒரு பாஜக தலைவர் வருத்தப்பட்டார். இந்த மாதிரி பாஜகவை நான் பார்த்ததே இல்லை சார், நாங்களாம் கட்சி விட்டு போயிடலான்னு சார், எந்த விதமான பொறுப்பும் இல்லை சார், எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, கமலால் அடிக்குது, காலியாக கிடக்குது, அண்ணாமலை இருக்கும்போது அந்த ரோட்டில் வண்டியே போக முடியாது, இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டேன்றாங்க. உண்மை. நான் அடிக்கடி அந்த ரோடு வழியாக போக நான் பார்த்துருப்பேன், ஒரு கார் கூட நிற்கிறது இல்லை. ஸோ கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. அதனால தான் இப்போ அண்ணாமலை இப்போ பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்களா? அண்ணாமலையை கும்பல் சேகரத்துக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. அண்ணாமலை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 1000 பேர் சேர்த்துட்டு அப்புறம் அண்ணாமலை அது அண்ணாமலைக்கு தெரியாது. இது என்ன மேக்னெட் மாதிரியா? அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மேக்னெட் வச்சுக்க வேண்டியது, கும்பல் முடிஞ்சோடனே தேங்க்யூன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது. இது அண்ணாமலைக்கும் தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக தெரியும். அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுத்தீங்க கேட்டா, சார் நாங்கள் ஒன்றும் மத்திய பாஜக தலைவரே போடல, அது உங்கள் தப்பா எங்கள் தப்பா? உங்கள் தப்பு. உங்களுக்கு இன்னும் ஆள் கிடைக்கல, இல்லை இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸோட சமரசமாக போகல, ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டேங்குது, இப்படியே 1 வருஷம் ஓட்டிடுவீங்க. 2 வருஷம் ஓட்டியாச்சு தலைவர் இல்லாமல். ரொம்ப கேவலமாக இருக்குங்க. காங்கிரஸில் கூட இந்த மாதிரி நடக்காது. மல்லிகார்ஜுன கார்கே அவர் டம்மியோ, அவர் ஜன்பத் வாசல் நிற்கிறார், தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், ஃபுல் டைம் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன கார்கே. அவர் என்ன வேணா குறை சொல்லுங்க. அந்த மாதிரி பாஜகவில் போடுறதுக்கு ஏன் இன்னும் உங்களுக்கு தயக்கம்? என்ன ஜனம் கேட்குறாங்க, என்ன காரணம் ஏன் பாஜக தலைவர் இன்னும் போடல? என்ன உள்கட்சி சண்டையா? அதுதான் இங்கே போய் பாதி பேர் தலைமைக்கு போய் இந்த மாதிரியான புகார்களை சொல்லி அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாரு போன தேர்தலில், ஸோ இந்த மாதிரி அலிகேஷன் அங்கே போய் கொடுக்க போய் தான் மத்திய அரசு வெயிட் பண்ணுதா, இல்லை கொடுக்கக்கூடாது? இல்லை அண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ஷன் 1 வருஷம் கொடுக்கறதா தான் பிளான். முதல்லேருந்தே பிளான். அசம்பிளி தேர்தல் வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணுறதா இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தோட முடிவு. அண்ணாமலை போய் சொன்னாராம், ஐயா நீங்கள் அதிமுகவோட உறவை வச்சுக்கிறதா இருந்தால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், ஏன்னா அதிமுக உறவு திமுக உறவு பிடிக்கல, நீங்கள் வேறு யாராவது போட்டுக்க, நான் ஒர்க் பண்ண தயார். நான் தலைவராக இருந்தால் நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அண்ணாமலையால் தான் கூட்டணி உடைஞ்சது, அண்ணாமலையால் தான் கூட்டணி தோத்ததுன்னு பேர் வரக்கூடாது. நல்ல கவனிங்க. நாளைக்கு நான் தலைவராக இருந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டி போட்டு ஒரு கால் தோற்று போனாங்களோ, கம்மியாக வந்ததோ ஏதாவது நடந்ததுன்னா அண்ணாமலை தான் முழு பொறுப்பு, அவர் தான் அதிமுகவோட சண்டை போட்டார், அதனால தான் ஓட்டு வரல, உங்களுக்கு ஓட்டு வர ஆளாக பார்த்து போட்டுக்கங்க, நான் வேறு ஏதாவது நான் கேம்பெயின்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி விலகின்றார். டெல்லியும் யோசித்து பார்த்து சரி நயனார் கொடுப்போம் கொடுத்தது, ஏன்னா அவர் கம்யூனிட்டியே அந்த பலம்லாம் வச்சு. பட் என்ன டெவலப்மெண்ட் ஆச்சு 4 மாதத்தில் 5 மாதத்தில்? ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ அண்ணாமலை நீக்கினதற்கான காரணமும் சரியான விளக்கம் கொடுக்கப்படல. டேர்ம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் டேர்ம் முடிஞ்சு நட்டா 3 வாட்டி இருந்தார், அது மட்டும் எப்படி? மற்ற மாநிலங்களில் கேரளாவில் போடவே இல்லை, ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இருந்தார், இப்போ தான் போட்டிருக்கீங்க. ஸோ இது அண்ணாமலைக்கு ஒரு ஆண்டு காலம் எக்ஸ்ட்ரா கொடுப்பது என்பது பாஜகவில் ஒரு பெரிய குற்றம் இல்லை. அது நார்மல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு தான் போகிறாங்க, தேசிய தலைமையே அப்படி தானே போடுது. ஆனால் இவங்க கூட்டணிக்கு நயனார் உள்ள கொண்டாங்க. ரைட், தப்பில்லை. நயனார் நல்ல திறமையானவர், அதிமுக எடுத்தவர், அவருக்கு தமிழ் திராவிட அரசியல்லாம் தெரியும், நல்ல திறமையானவர். ஆனால் கட்சியை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு அறிகுறியே காணமே அப்படின்னு பாஜக காரனே வருத்தப்படுறோம். இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ கமிட்டிலாம் போட்டிங்க, அண்ணாமலையோட ஆதரவாளர்லாம் எடுத்தீங்க, எடுங்க. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணார்? முருகன் டீமோட ஒர்க் பண்ணார், தமிழிசை டீமோட ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி இவங்களை மாதிரி கலைக்காம அண்ணாமலைக்கு எந்த ஒரு டீமும் கொடுக்கல. அவர் கொடுத்த லிஸ்டெல்லாம் வாங்கி தூக்கி டேபிளில் வச்சுட்டாங்க. அண்ணாமலை ஒர்க் பண்ண டீம் எல்லாமே அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இல்லை, வேறு முன்னாடி 2 டேர்ம் 3 டேர்ம் முன்னாடி இருந்தவங்களோட அவர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பேசி பண்ணி கொண்டு போயிருக்கார். ஆனால் இப்போ நயினார் வந்த உடனே கடைன்னு எல்லா டீமும் அப்ரூவ் பண்ணிங்க, விங் அப்ரூவ் பண்ணிங்க, அணி அப்ரூவ் பண்ணிங்க, அந்த கோயில் அணி, பொருளாதார அணி,
பக்தி அணி, அப்புறம் எக்கனாமிக் அணி, விவசாய அணி, எல்லா அணியும் போட்டிங்க. எல்லாம் 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 90% வந்து உங்கள் ஆட்களாக போட்டிங்க. தப்பு கிடையாது. அந்த பவர் அண்ணாமலைக்கு நீங்கள் கொடுத்தீங்களா? அண்ணாமலையோட ஆட்களை போடுறதுக்கு இப்போ அண்ணாமலை ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? அப்பவும் பவர் இல்லை, இப்பவும் பவர் இல்லை. அதான் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு என்ன ஒன்று, இப்போ இருக்கிற பாஜக தலைமைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் நற்கதியாக நடுத்தரில் இருக்கணும். அண்ணாமலை இருக்கும்போதும் பதவியில் இல்லை, அண்ணாமலை போன அப்புறம் பதவி இல்லை. அப்புறம் எப்படி அண்ணாமலை கூட இருப்பாங்க? அவங்க வேறு மாதிரி சதி திட்டம் போடுறாங்க. இது கேம் பிளான். அண்ணாமலையை ஓரம் கட்டுறதுக்கு உங்களை ஓரம் கட்டலிங்க, உங்கள் ஆட்களை நாங்கள் ஓரம் கட்டுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக் நீங்கள் பொத்துன்னு விழுந்துடுவீங்க அப்படின்னு பண்ணுறாங்க. இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் ஒருத்தர் சொன்னார், மூத்த தலைவர் ரொம்ப வருத்தப்பட்டார். பாஜகவை தோற்கடிக்க போவது அடுத்த தேர்தலில் பாஜக தான். என்ன சார் இப்படி பேசுகிறீங்கன்னு? ஆமாம், பாஜக தான் பாஜகவை தோற்கடிக்க போகுது. திமுகவும் அதிமுகவும் கிடையாது. அது தேர்தல் எதிரிகள். பாஜக உள்ளடி வேலைனால கண்டிப்பாக தோக்க போது. திமுக ஆட்சியில் இருக்கணும், இவங்களே கையை பிடிச்சி ஸ்டாலினை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்க போகிறாங்க. அந்த வேடிக்கை பார்க்க போகிறீங்க நீங்கன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிச்சயமாக சார், வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அது போல செயல் இருந்துச்சுன்னா தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.